ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? மிளகாய் கறி. இந்த மிளகாய் கறி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நாளை மாலை 3:50க்கு வெளியாகிடும். சரிங்களா? இன்றைக்கி போட முடியாது. வீடியோ வந்து எடிட் பண்ணணும். வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி நாளைக்கு நைட்டு போட்டு விட்டோனாக்கா நாளைக்கு சாயங்காலம் 3:50க்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து வீடியோ காட்டல அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஐடி தொட்டு பாருங்கள், ஃபுல் வீடியோ காமிக்க. சரிங்களா? என்னோடய ஐடியில் நீங்கள் போயிட்டிங்கன்னா எல்லா வீடியோ ஷார்ட்ஸும் பார்க்கலாம், லைவும் பார்க்கலாம், ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான வேலை, நல்லா சளிக்கு மருந்துன்னு கூட சொல்லலாம். இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா மிளகாய் கறி சளிக்கு மருந்துன்னு சொல்லலாம். இந்த சளிக்கு வந்து நம்ம சளி பிடிச்சிருக்குது ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா இந்தமாரி மிளகாய் கறியை செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க. சளி அப்படியே எவ்வளோ நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி தான், அப்படியே கரைஞ்சி வந்துடும். சளி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அப்படியே 2 நாள் 3 நாள் தாங்க, சளிக்கு வேலையே இல்லைங்க. அத்தனையும் வந்துடும் எவ்வளோ காரமாக சாப்பிட்டோம்னா. காரம் சாப்பிடாதவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. காரம் சாப்பிடாதவங்களாக இருந்தாலும் லைட்டாக காரம் போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இது நல்ல சளிக்கான மருந்துன்னு கூட சொல்லலாம். சிக்கன் வறுவல் சொல்கிறத விட சளிக்கான மருந்து தான் இது. மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீசன் உண்டு. ஒரு சிலர் வந்து வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்றாங்க. வேலையை அதிகம் பண்ணிவிட்டு பேச்சை கம்மி பண்ணு அப்படிங்கிறாங்க. அவங்களெலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களெலாம் என்னங்க தெரியும்? கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நோகாமல் டைம் பாஸுக்கு பார்க்குறவங்களுக்கு அதோட கஷ்டம் என்னான்னு தெரியுது. சுலபமாக சொல்லிட்டு போயிடுறீங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? இந்த வீடியோ சமைக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துட்டேன். டக்குன்னு இடையில வந்து பாட்டு சவுண்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஃபுல்லாக சமைச்சி எல்லாமே எடுத்து நான் அதை வீடியோ எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? சுலபமாக சொல்லிடுறீங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு. அதுமாரிலாம் சொல்லாதீங்க. சரிங்களா? அது எந்த ஒரு வேலையுமே அது செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் கஷ்டம் தெரியும். செய்யாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியும். நீங்களாம் டைம் பாஸுக்கு பார்க்குறவங்களே கூட நல்ல எண்ணத்தோடு பார்க்குறவங்க சில பேர், கெட்ட எண்ணத்தோடு பார்க்குறவங்க சில பேர். அந்த சில பேருக்காக தான், கெட்ட எண்ணத்தோடு பார்க்குற சில பேருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அதுமாரிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. அதாவது வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு தெரியும் எந்தெந்த வீடியோ போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறது. கேவலமான வீடியோலாம் போடுறாங்க, அதுக்கெலாம் நிறைய வியூஸ் போது சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா? நமக்கு தெரிஞ்ச திறமையை, நமக்கு என்ன தெரியுதோ அதை வெளிப்படுத்துகிறோம், அந்த வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் போயிட்டே இருங்க. தயவு செஞ்சு எனக்குன்னு இல்லை, வேறு யாருக்குமே இந்த குறை சொல்கிற புத்தியை விட்டுருங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் குறை மனசோடு பார்க்காதீங்க. குறை சொல்கிறோட மனசோடு பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவுமே உங்களுக்கு